ஆதியும் அந்தமுமான தேவன், முதலும் முடிவுமான தேவன், அல்பா உமேகவான தேவன், என்றைக்கும் மகத்துவமுள்ள தேவன், மகிமையானவைகளை தன் பிள்ளைகளுக்கு செய்கிற தேவன், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய ஆசீர்வாதம் உங்களை நிரப்புவதாக. 1 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை பாருங்கள். தாவீதின் அழைக்கப்பட்ட ஆரம்பகால வாழ்க்கையை பற்றி ஆவியானவர் இங்கே நமக்கு போதிக்கிறார். ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள் யாவரும் அவனோடு கூட கூடிக்கொண்டார்கள். அவன் அவர்களுக்கு தலைவனானான். இந்த பிரகாரமாக ஏறக்குறைய 400 பேர் அவனோடு இருந்தார்கள். அன்பானவர்களே, தாவீது வாலிப வயதில் தேவனால் பிரித்தெடுக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டு பரிசுத்த ஆவியினால் தாவீது நிரம்பிய ஒரு வாலிபன். பல லட்சம் இஸ்ரவேல் இராணுவ வீரர்களால் எதிர்க்க முடியாத கோலியாத்தை பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்ற தாவீது ஒரு சின்ன கூழாங்கல்லை கொண்டு தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினால் அந்த கோலியாத்தை அவன் அடித்து வெடித்து கொன்று போட்டான். அது முதல் தாவீது தேவனே தேவன் என்று இஸ்ரவேலர்கள் மகிமைப்படுத்தினார்கள் தேவனை. இன்றைக்கும் ஆண்டவராகிய இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட ஒவ்வொரு மகன் மேலும் மகள் மேலும் பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார். நடந்தது என்ன? தாவீது இடத்துல கடன்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள் என்று பலதரப்பட்ட வேதனை வாழ்ந்த மக்கள் தாவீதை தேடி தாவீதோடு சேர்ந்து கொண்டார்களாம். அதனுடைய விளைவு தாவீதின் அபிஷேகம் அவர்களை விடுவித்தது, அவர்களை புதுப்பித்தது, அவர்களை பலப்படுத்தியது, அவர்களை கட்டவிழ்த்தது. அவர்கள் எல்லோரும் தாவீதின் பின்னால் நடக்கும் கூட்டங்களாக பெருகினார்கள். பின்னாளில அவர்கள் எல்லோரும் தாவீதின் சேனைகளாக மாறினார்கள். இன்றைக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை தேடி ஜபக்கூட்டங்களுக்கும் சபை ஆராதனைகளுக்கும் ஒடுக்கப்பட்ட மக்கள், கண்ணீர் வடிக்கிற மக்கள், துயரப்படும் மக்கள் தான் வருகிறார்கள். அன்றைக்கு ஆண்டவராய் இயேசுவை தேடி ஆயிரமான மக்கள். லூக்கா 12ஆம் அதிகாரம் 1 வசனத்தை பாருங்கள். ஒருவர் மிதிக்கத்தக்க ஆயிரமான மக்கள் ஆண்டவர் இயேசுவை தேடி வந்தார்கள் என்றால் இயேசுவின் இடத்துல பிதாவின் மகிமை இருந்தது. இயேசுவை தொட்டவர்கள் சுகமானார்கள். இயேசுவோடு சேர்ந்தவர்கள் பரிசுத்தமானார்கள். இயேசுவோடு இணைந்தவர்கள் விடுவிக்கப்பட்டார்கள், சுகமாக்கப்பட்டார்கள். இயேசு கிறிஸ்துவை சூழ்ந்து கொண்டவர்கள் சீஷர்களாக மாறினார்கள். இன்றைக்கும் அப்படித்தான். அன்பானவர்களே, ஒரு விசுவாசி, ஒரு ஊழியக்காரர்களை அபிஷேகம் அநேக பேரை விடுவிக்கும். இன்றைக்கு சபைகள் இப்படிப்பட்ட ஜனங்களால் தான் நிரம்ப வேண்டும். நம்முடைய ஊழியங்களெல்லாம் இப்படிப்பட்ட ஜனங்களால் தான் நிரம்ப வேண்டும். மருத்துவமனைகளுக்கு நோயாளிகள் தான் வருவார்கள். அதுபோல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்னும் அற்புதமுள்ள தேவனை தேடி ஒடுக்கப்பட்டவர்களும், நொறுக்கப்பட்டவர்களும், கடன்பட்டவர்களும், முறுமுறுக்கவர்களும், நோய்பட்டவர்களும், பல அங்கலாய்ப்பு உள்ளவர்களும் தான் வருவார்கள். ஆகவே சபைகள் எப்பொழுதும் இப்படிப்பட்ட சகோதர சகோதரிகள் மேல் கரிசனையாக இருக்க வேண்டும். ஊழியங்களில் இப்படிப்பட்ட சகோதர சகோதரிகள் மேல் நாம் கரிசனையாக இருக்க வேண்டும். இயேசுவின் அபிஷேகம் நம்மிலிருந்து அவர்களை தொடும். இயேசுவினுடைய அபிஷேகம் நம்மிலிருந்து அவர்களை விடுவிக்கும், சுகமாக்கும், உயர்த்தும், அற்புதங்களை காண வைக்கும். இப்படித்தான் தாவீது அவர்களுக்கு தலைவனாக வந்தார். இப்படித்தான் ஒரு ஊழியக்காரர்கள், சபைகள் எல்லாம் பெருக வேண்டும். நாம் ஜெபிப்போமா? அப்படிப்பட்ட மக்களை தேடி நாம் செல்வோமா? கரம் நீட்டுவோமா? நாம் மன்றாடுவோம். நல்ல ஆண்டவரே, உம்மை தேடி ஆயிரமான மக்கள் கூட்டங்கள் ஆண்டவரே உம்மை தேடி வந்து கொண்டே இருந்தார்கள். உம்மிடத்தில் அன்பு இருந்தது, தெய்வீக அன்பு, சுகமாக்கும் மகிமை இருந்தது, விடுவிக்கும் மகிமை இருந்தது, ஆண்டவர் ரட்சிக்கும் வல்லமை இருந்தது, குணமாக்க மகிமை வெளிப்பட்டது. அன்றைக்கும் சரி, இன்றைக்கும் சரி, ஆண்டவராக இயேசுவே உம்மை தேடித்தான் லட்சமான மக்கள் உலகமெங்க வந்து கொண்டே இருக்கிறார்கள்.
நீ இருக்கும் சபைக்கு ஜனங்கள் வருவார்கள். நீ இருக்கிற ஜப கூட்டங்களுக்கு ஜனங்கள் வருகிறார்கள். அந்த அபிஷேகத்தால் எங்களை நிரப்பும். எங்கள் தேசத்தில் இப்படிப்பட்ட மக்கள் தான் கோடி கோடியா இருக்கிறார்கள். இவர்களுக்குத்தான் நீ தரும் அபிஷேகம் எங்களிலிருந்து வெளிப்பட வேண்டும். அப்படிப்பட்ட ஊழியத்தை எங்களுக்கு தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.